வணக்கம் நண்பர்களே, தெருக்கூத்து வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க வெற்றிவேல் நாடக கலைக்குழு சேனலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம் தலைகளாக இருக்கட்டும். அடிச்சு படுக்கலாம் உடச்சு போடுறான். அப்பனா நான் என்ன பார்த்தா அப்ப மாதிரியே தெரியுது. மகன் சொல்ல கூட சொல்லலாம், பையன் மாதிரி மகன் கூட சொல்லணும். முன்ன வந்தாலும் ஏதோ எவ்வளவு இதுல மூணுமே அப்படி இருந்துட்டு போயிட்டாரு. பண்ணி என்ன சொல்லிட்டு சொல்லுப்பா. என்ன என்ன பார்த்தா அப்படி இல்லப்பா, ஒரு மரியாதை ஒண்ணு பார்த்தா ஒரு அடக்கம் வச்சுக்க. ஒரு கடைக்கு போறீங்க, நான் வந்து ஒரு கடைக்கு போறேங்க. கடைக்கு போட்டா 4 பிந்திக்கு வாங்க, என்ன பண்றேன், தண்ணி பிடிச்சிக்கிறீங்க. ஆமா போறேன்டா, தண்ணி பிடிச்சிக்கிறீங்க. ஆனா 4 சொம்பு வாங்க, சிலாப் மேல தமுக்குறீங்க. அந்த சொம்புக்கு சமானமா உனக்கு வணக்கம். வணக்கத்தை தனக்கழகாக கூப்பிட்டேன். நீ சொல்றது போற ஒண்ணு சிலாப்புன்னா என்ன? இங்கிலீஷ்ல சொன்னா செல்ஃப், தமிழ்ல சொன்னா சிலாப். நான் சொல்ற வார்த்தை மட்டும் நீ கரெக்டா அழகா சொன்னிட்டா உனக்கு இவத்துல 100 ரூபாய் தரணும். 100 ரூபாய் அழகா சொல்ல பாக்குற. செல்போன் 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 சுவிட்ச் ஆஃப். செல்போன் சுவிட்ச் ஆஃப். சரிப்பா, அது விட்டு சொன்னா நீ கரெக்டா பதில் சொன்னா நான் ராத்திரிக்கு அப்படி கூட வந்துடுறேன். சரி, அப்படி இருந்தாலும் இடம் தெரிஞ்சு ஆடல் பாதி பாடல் பாதி. திருத்தணி நாடி வருவது நான் யாரு, எந்த நாட்டுக்கு சேர்ந்தவள், என்னோட பேரும், நாங்க எத்தனை பேர், எதுக்காக வந்து என்ன
தடி தடி தடியும் தெரியா 30 ரூபாய் ஒத்தக்கல் மூக்குத்தி வேண்டாம். ஆமா நான் ஒத்துக்கிற மாட்டேன். நீ ஒதுங்கி இல்லையா? சொல்லுமா உன் பாணில வர உனக்கு ஒரு 50 ரூபாய் தார அடி அண்ணா ஒரு அண்டா ஒரு குண்டா குண்டா இதெல்லாம் தரோம். உனக்கு இது இருக்குமா? அந்த இந்த பக்கம் எதுனா இருக்குதாமா? பொன்னியா இருக்குதாமா? ஆத்து பாக்க 50 ரூபாய் வேண்டாம். அண்டா அங்க கௌத்துல இடுப்புல அடிக்கிறான். அழகி அப்படி இருந்தாலும் 50 ரூபாய் வேண்டாம். அண்டா கொண்டா வேண்டாம். நீ புத்தி கெட்ட மாமா, நீ ஒதுங்கி நிக்கிறியா? என்ன பாருன்னா அதுக்கு வேகமா அடிக்கிறோம். அழகி அப்படி இருந்தாலும் இதெல்லாம் போகட்டும். போங்க முடிஞ்சு பேசி ஆட்ட முடியலப்பா. இப்ப நம்ம ஆடல் பாடல் நிகழ்ச்சி இன்னும் எவ்வளவு இருக்குது. ஆடல் பாதி பாடல் பாதி திருசபை நாடு வருவது. நான் எதற்காக வந்தேன், என்ன காரணம், என்னோட விலாசம். புடவைலாம் இப்படி எடுத்து சொல்ல சொல்றாங்க நம்ம நாடகம் கிடையாது. காத்து வாங்குறதுல ஒண்ணு மாதிரி யானை ஒண்ணு அப்படி அவுத்து பட்னு போடாத அவுத்து ஒண்ணு புறாத்துல இருக்குதா? காத்து வாங்கணும்ன்றியா? காத்து வாங்கணும்னா கழுத்து போட்டு வாடி ஆத்துக்கு கட்டின்னு வர ஊர்ல கழுத்து போட்டுக்கிறேன், இங்க வந்து போட்டு வந்துடுறேன். சரி உனக்கு கூட பேச முடியாது, போட்டு மனுஷனா பேசலாம். வயசான காலத்துல கம்முன்னு உக்காடு கட்டுக்கூடாது. செத்தாட்டுல ஓடுவோம்
எங்கேயோ தொலைஞ்சு போடாடி கட்டுக்காரங்க கம்மனா தொலைஞ்சு போவேன் உடம்புக்கான ஒரு கட்டுக்குது உனக்கு என்ன இருக்குது இல்ல ஏய் நாங்களாம் கட்டு போடாத பேருக்கு தோல்பண்ணா கூஜா நீ எங்கேயோ தொலைஞ்சு போலாம் சிலப்பரா சிலப்பர் அப்படி இருந்தாலும் திருப்பதியை கோயிலாகவோ கைவந்தித்த பீடமாகவோ ஆட்சி செய்து வர என்ன யாரப்பா யாருன்னு உனக்கே தெரியாதா என்னோட அதாவது ஒரு கணவர் பேரு மனைவி சொல்லக்கூடாது மனைவி சொன்னா அதுக்கு வந்து ஆயுள் கம்மி ஒப்பனை போறீங்கள கணவர் பேரு எங்க ஒரு விவஸ்தைக்கு இது இப்படித்தான் எங்க வீட்டுக்காரி ரேஷன் கார்டு கணக்கு எடுக்கிறதுக்கு வந்தாங்க எங்க வீட்டுல அந்த வீட்டுல யாரும் கேட்டாங்களா எல்லாரும் பேரு சொன்னா கண்டாரு ஓலி எது பேரை சொன்னாது விட்டுட்டான் கணவர் பேரை வாயில் சொல்லக்கூடாது கணவர் பேரை வாயில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நான் ஏன்னா இவன் என் பேரை சொல்லாதுக்கிறானே அரிசி ஒரு கேஜி கம்மியா போறான்னு சொல்ற ரேஷன் போய் எட்டுமே கேக்குறான் ஏமா உங்க வீட்டுக்காரி ஏப்பா என் பேரை போடலான்னு உங்க வீட்டுக்காரி சொல்லல உங்க வீட்டுக்காரிக்கு ஏத்தின ஆம்பளைனா நான் எந்த ஆம்பளையா பேரை போடுறது அப்படின்றான் அவன் அப்படி இருந்தாலும் அப்படி அவங்க நடிச்சுக்கிறாங்க அதுதான் சொல்றது அச்சுதா முச்சுதா நந்தா மூதா வைகுந்தா கண்ணாமணி வண்ணா மாதவா கேதவா ரிஷிகேசவா ரங்கரந்தனா ரதி பூரணா பச்சத்திர வேடிகானே பரந்தாமாரி கோவிந்தா சொல்லக்கூடிய என்ன மாலையிட்ட மன்னர் பெருமாள் வாயில் சொல்லக்கூடாதுன்னா சொப்பனாயிச்சு ரேஷன் கார்டு இல்லாத போச்சு என் வீட்டுக்காரிக்கு அது 7 மணி தான் கேஜி அந்த மலையில் என்ன வருது சொல்லு பாக்கலாம் அது வந்து உங்க கூட சொல்லி வர்றதுக்கு நீ மட்டும் வச்சுக்கோ யாரு கூட சொல்லிடாத அப்படி இருந்தாலும் எதிர்க்காக வந்தேன் என்ன காரணம் சொல்லிட்டேன் மன்னர் பெருமான் இடத்தில் அக்காக கூப்பிட்டு வரமணி உத்தரவா இருந்தாலும் அந்த புறத்தில் தங்கை இருக்கிறா கூட்டினாரியாப்பா அதனால நான் தைரியமா இந்த பாட்டு பாடி போலான்னு பாடி வந்துட்டோம். இவன் வந்துருவான்னு தெரியாது, நான் வந்துருக்க மாட்டேன். இந்த பக்கம் அவங்க மருகம் ரெண்டு பேரும் செத்து போயிடும். நீங்க 2 பேர் சேர்த்தா ஒரு 2 பேர் பொண்டாட்டி பொண்டாட்டி பாத்துக்கிட்டு ஆளு வச்சிருக்கிறான். பொண்டாட்டி மட்டும் பாத்துக்கிறான். பொட்டியாட்டு மாடுக்கிறான். இவன் எதை பண்ணாலே அடிக்கிறான். 5 நிமிஷம் போய் உள்ள உக்காந்துட்டு சொம்பு படியாம இருக்காச்சா? ஆமா. Thank you.
என்னடா? ஆ? என் கூட ஆ. அண்ணன் தம்பி யாருமே பிறக்கலன்னு சொன்னேன். யாருமே பிறக்கல யாருமே பிறக்கல. யாருமே பிறக்கல ரைட் தம்பி இல்ல. நாக்குறான் என்ன நாக்குறேன் நான் ஒருத்தக்கேன்னு தெரியல உங்களுக்கு இவன் இருக்கிறான். இனிமேல் இந்த பாட்டை பாட மாட்டான். இந்த பாட்டே பாடுறதா. இல்லம்மா நாச்சர் ரெண்டு வைக்கிறோம் அதே பாடி இல்ல, வேணாம். இல்ல அது பாடி ஒரு நிமிஷம் பேரு இங்க வாங்க. இல்ல அதெல்லாம் வணக்கம் இல்லையா நீ மாமா பாடி மச்சான், வேணாம் மச்சான். மச்சான்டா வா மச்சான். ஏய் கம்பெனில போட்றோம் ஏண்டா? என் தம்பி ஒருத்தங்கறாங்க எங்க? பாட சொன்ன மாட்டோம் மச்சான், என்னை பார்த்தா அப்படியே ஒண்ணே நானும் ஓடி வந்து பார்த்தாண்டா சொன்னேன் அதுக்குள்ள யாரு என்னை பார்த்தா உனக்கு எப்படி மச்சான் இருக்குது? உன்னை பார்த்து கேட்டுமா பரவாயில்ல கையை வச்சு முடிக்கணும் இல்ல ஊருக்கு கையை வச்சு முடிக்கணும் நான் என்ன மச்சான், என்னை பார்த்தா உனக்கு எப்படி மச்சான் இருக்குது? எப்படி இது சொன்ன நீ சொல்லு மச்சான். உனக்கு ஆம்பளையா இருக்கிறாண்டா என்ன என்ன கேட்கிறேன் எப்படி உட்காந்துக்கிறாரு அப்படி மூசம் முறுக்கு மீசம் நீ சொன்ன உடனே அவர் சொக்கி சோழ போல பொம்மை அவருக்கு வெக்கமாக்கிருந்தா அட இந்த புள்ளையே மச்சான். அப்படிதான் உன்னை பார்த்தா எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது? உனக்கு பொண்டாட்டி ஒருத்தி இருக்கிறா இல்லையா? போங்க பேட்டா அப்படி யாருமே இல்லையா? எங்க பாட்டி 154 வயசு ஒரு கிழவிக்கிறா. 154 ஆமா, அவ வரன்னு சொல்லி அமிச்சா என்கிட்ட. இருக்கிறா இல்லையா? பாட்டி இவங்கிட்ட நான் போவா சொல்லு மச்சான். மச்சான் போ சொல்லு மச்சான், இருக்கா இல்லையா? அப்படியா என்கிட்ட ஆ. உங்க பாட்டி வர வேலையும் வேணாம் வேணாம். நான் வர வேலையும் வேணாம் வேணாம். உங்க பாட்டியை நான் பார்க்கவும் தேவையில்ல தேவையில்ல. அவ என்ன தேவையில்ல குட்டி அம்மா யாரு எந்த ஊரு பேரு அப்படிதான். என்ன சொன்ன அப்படிதான். இந்த தெய்வான திட்ட வினாடி என்பது ஒரு பொன்மணி வந்த உடனே பொன்மணி ஒரு பெண்மணி வந்த உடனே ஃபர்ஸ்ட் மேல பாக்கணும், அப்புறம் கீழே பாக்கணும், அப்புறம் தான் பேசணும். கீழே பாக்கணும். கீழே பாக்கணுமா? ஆமா. சரி அப்புறம் மேல பாக்கணும். கீழே மேல பாக்கணும். என்னத்தைய பாக்கணும்? பாவாடை தூக்கி பார்க்க கூடாது. கால்ல மெட்டி இருக்குதான்னு பாக்கணும். கழுத்துல தாலி இருக்குதான்னு பாக்கணும். தெரியுமா? அப்படியானாலும் தெய்வமான திருச்சபை நாடி வந்திருக்கும் போது யாரம்மா இந்த ஊரமா தாடு இருக்க கேட்டியா? கேட்டியாடா? சரி சொல்லுமா உங்க என்ன தாரா போல பில்ல பிறகு கட்டாட்டங்கமா போய் பரம்போக்கு போங்கற காசு பரம்போக்கா மால்காரனு போற சுண்டல துணிலடா குட்டி, துணில துணில ஐயா நான் மட்டும் என்ன சொன்னேன்? நீ மாத்தி சொன்ன மாதிரி இருந்துச்சு. இருமாச்சா கையை குத்திக்க மாட்டேங்குது.
கேக்குற நீங்க உன் சாய கேளு பெத்த கேளு பெத்த கேளு அங்க கேளு பங்க கேளு அவனை கேளு இவனை கேளு உன் கூட்டியே போய் கேளு எதை சுத்தியே கேக்குறீங்க அடி ஏமா இப்ப நீ வந்துக்கிற நீ யாரு எந்த ஊரு உன பேரு அட்ரஸ் எல்லாம் சொல்லுமா இல்லையா வா சொல்லுடா இப்படி போகுது சின்ன புள்ளிகளை பார்த்து கூட நம்ம வயசான காலத்துல அவரு போய் அவர் தான் ஆவரத்துல இருந்து வந்தா இங்க அவரு எங்க வீட்டு பக்கத்து வீடு அவர் அன்பா பாத்துக்குன்னு சொல்லி அவங்க வீட்டுல சொல்லி அனுப்பிச்சாங்க அவங்க சேனல்லாம் நீ பாத்துறியா அப்படி இருந்தாலும் முன்னதாக வந்தாரு அவர் யாரு முன்ன வந்தாரு ஆமா சாச்சாரி எம்பெருமான் கண்ணன் ஆமா அவருடைய மனைவி நான் தான் ருக்மணி ஓ உடுப்பியா ருக்மணி ஓ சரி எதுக்கு எதுக்கு சொல்லுமா இல்லையா சொல்லுடா சொல்லுங்க